விழுப்புரம் மாவட்ட அரசியலில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவின் முக்கிய முகமாக இருந்து வருபவர் சி.வி. சண்முகம். எம்எல்ஏ, அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் என கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலத்திலிருந்தே அவரது நம்பிக்கைக்கு உரிய தளபதிகளில் ஒருவராக கருதப்பட்டார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் குழுவிலும் சி.வி. சண்முகம் இடம் பிடித்திருந்தார். ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சந்தித்த தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் பல்வேறு அதிருப்தி குரல்கள் எழத் தொடங்கின. அந்த வரிசையில் சி.வி. சண்முகமும் தனது அதிருப்தியை வெளிப்படையாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக சில மூத்த தலைவர்கள் பிளவாகி பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பலர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து செயல்பட தொடங்கினர். ஆனால் சி.வி. சண்முகம் மட்டும் எடப்பாடி முகாமுக்கு செல்லவில்லை. இதற்கு முக்கிய காரணமாக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி கூறப்படுகிறது. தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என்பதில் சி.வி. சண்முகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை மீண்டும் பெற்றால்தான் முழுமையாக கட்சி பணிகளில் ஈடுபடுவேன் என அவர் உறுதியாக இருந்தார். இருப்பினும் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் சி.வி. சண்முகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியும் அந்த விவகாரத்தில் எளிதில் சமரசம் செய்ய விரும்பவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் சி.வி. சண்முகம் பெரிய முடிவை எடுக்கக்கூடும் என்ற பேச்சு அதிமுக வட்டாரத்திலேயே வலுத்து வருகிறது. அதிமுகவை விட்டு வெளியேறி தனக்கான புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்யலாம் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கும் தாவேகா தரப்புடன் சில இடைத்தரகர்கள் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம் தாவேகாவில் இணைந்தால் அவர் முன்பு வகித்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அல்லது டெல்லியில் தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி போன்ற பதவிகள் வழங்கப்படலாம் என்ற பேச்சுக்களும் அடிபடுகின்றன. ஆனால் தாவேகா பக்கம் சண்முகம் சென்றால் கூட நாளை தேர்தலில் போட்டியிட்டால் அதிமுக தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு கிடைக்குமா அல்லது களத்தில் இறங்கி பணி செய்வார்களா என்பது பெரும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளதால் எந்த பக்கம் செல்வது என்ற முடிவை எடுக்க முடியாமல் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் புலம்பி வருகின்றனர். விஜயை நம்பிதான் மாநிலங்களவை உறுப்பினரை ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது.